வணக்கம் மக்களே. இதுதான் என்னுடைய தொழில். இப்போ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த சாமின்னு கோயிலுக்கு போகிறாங்களே மாலை அணிந்து, அவங்கெல்லாம் கொஞ்சம் அடங்கி இருக்கணும். அந்த கோயிலுக்கு போகிற கொண்டாட்டத்தில் நம்மளை யாரையும் கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு, கண்டுக்கிறதுக்கு, கண்டிஷன் போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு ரொம்ப துள்ளி குதிக்கிறாங்க. அந்த துள்ளி குதிப்பு அளவுக்கு மீறி போகுது. அப்போ அந்த பயணத்தில் என்ன நடக்கிறதுன்னு யாருக்கும் தெரியறதில்ல. அது கொண்டு போய் ஒரு மரணத்தில் விட்டுருது. இதுதான் கடவுளுடைய அழிவுக்கு காரணம், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. இதை நம்மளே உருவாக்கி நம்மளை நாமளே அழிச்சிக்கிறோம். இனி உலகம் அழிவை தேடி போய்கொண்டிருக்கிறது. ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைங்களை அடித்து செப்டிக் டேங்கில் போட்டுட்டு வாத்தியார் நாடகம் ஆடுறான். காலேஜுக்கு போனால் பிள்ளைங்கள ரேப் பண்ணிவிட்டு மாடியிலேருந்து குதிக்குது, அங்கேருந்து விழுந்து சாகுது. அதை மறைச்சி ஏதோ பண்ணி நாடகம் ஆடி அதை மூடி மறைக்கிறான். மொத்தத்தில் தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி எதுவுமே சரியில்லை. அவங்களுக்கு தன்னாட்சி நடத்துகிறாங்க, மக்களுக்காக யாரும் ஆட்சி நடத்தலை. மக்களெல்லாம் என்ன உணரணும்னா, இனி நாம் அடங்கி இருக்கணும். ஆட்டம் அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னு ஒரு கணிப்பு தெரியுது. இது அழிவுக்கு தான்ற ஒரு இது எனக்கு தெரிந்து விட்டது. அதனால் உலகம் அழிவு நெருங்கி போய் கொண்டிருக்கிறது. பக்தி அதிகமாகுது, ஆலயங்களில் கூட்ட நெரிசல் அதிகம். நான் 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கூட்டம் இப்போ அங்கே 5 மடங்காக இருக்குது. அந்த ஆலயங்களில் எந்த ஆலயம் போனாலும் அங்கே. அதனால் மக்கள் என்ன உணர்ந்துக்கணும்னா, நீ எல்லாமே அழிவு தான். இதில் நான் நல்லவன் கெட்டவன் சொல்கிறதுலாம் சும்மா. ஆட்டங்கள் குறையணும், நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும், உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும். இது மட்டும்தான் நம்ம பிழைக்கிறதுக்கு வழி. இது மட்டும்தான் நல்லவன்றதுக்கு பேர். மற்றதை எத்தனை செய்தாலும் நல்லவனே ஆக முடியாது. இதை நான் இந்த யூடியூப் வழியாக பகிர்ந்துக்கிறேன் மக்களே.